என்னப்பா இது நீதி போதனை கிளாஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன திருத்தணும்னு நினைப்பு இருக்கு. சரி, உங்க பேச்சை கேட்டு நான் திருந்துறேன்னே வச்சுக்குங்க. மத்தவங்க அந்த மாணிக்கம் அவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க. நான் மட்டும் மாறணும், பழசெல்லாம் மறக்கணும், அவங்க இன்சல்ட் பண்ணதெல்லாம் மறந்துடணும்னு சொல்றீங்க. இதுல என்னப்பா நியாயம்? டேய், உன் வீடு குப்பையும் கூலமா கிடக்குது, கூட்டி சுத்தம் பண்ணுன்னு நான் சொல்றேன். எழுத்த வீடு குப்பையும் கூலமா கிடக்குது, நான் ஏன் என் வீட்டை கூட்டி பெருக்கணும்னு சொல்றியே, இது என்னடா அர்த்தம்? நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. டேய் ரவி, இருக்கிற வரைக்கும் நல்லபடியா ஒத்துமையா இருந்துட்டு போகணும்பா. உங்க அம்மா போனா போகும்போது என்னத்தை கொண்டு போனா சொல்லு? ஒண்ணு இல்ல. எல்லார்கிட்டையும் நல்லத்தனமா நடந்துகிட்டு நல்ல பேரோட போய் சேர்ந்தா. இன்னைக்கும் பாக்குறவங்க எல்லாம் மகாராசி புண்ணியவதி இவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாலேன்னா வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி நல்ல பேரோட நல்லா வாழ்ந்து போகணும்பா. அதை சாதிச்சாலே போதும். புரியுதா? நமக்கு வேண்டியவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோ, முடிஞ்சா அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். அப்படி முடியலன்னு வச்சுக்கோ, ஏன் அட்லீஸ்ட் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கிண்டல் பண்ணாமலாவது இருக்கணும். அதான் மனுஷத்தன்மை. அதை நீ கத்துக்கணும்பா. என்னது இது? நாய்க்குட்டியா? இந்த கையில வச்சுக்கோ. ஐ வருது வருது. இங்க பவானி அக்கா, நீ நட்ராஜ பாத்துக்கோ, நான் சமையல முடிச்சிட்டு வரேன். சரி. ஏய், யாரு சரவா? அப்பா வா வா, எப்படி இருக்க? எப்போ வந்த? காலையிலே வந்துட்டேன். அப்படியா? இவர் வந்திருக்காரா? வா வா வா, தாத்தா கிட்ட வர மாட்டியா? அம்மா மாப்பிள்ளைங்க? நான் மட்டும் தான்ப்பா வந்திருக்கேன். தனியா வந்தியா? ஆமாப்பா. ஏம்மா, ஏதும் பிரச்சனையா? மாப்பிள்ளைக்கு மேல வருத்தமா? சேச்சே, அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. நீங்க தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. எப்படிமா பதட்டப்படாம இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு வீட்டுல பொண்ணு கட்டி கொடுத்துட்டு பொண்ணு தனியா வந்து குழந்தையோட நின்னா எந்த தகப்பனுக்கும் பகிர்ந்து தான் இருக்கு. அப்பா, நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட வேண்டியதில்ல. இப்பெல்லாம் அவரு என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. நிஜமா? ஆமாப்பா. அது போதுமா. நான் நல்லா இருக்கிறேன், என் புருஷன் என்கிட்ட சந்தோஷமா இருக்கிறாரு. இதை தவிர ஒரு பெத்தவனுக்கு என்னமா கேட்க வேண்டி இருக்குது? அப்பா அழக்கூடாது செல்லம், அழக்கூடாது. அழாதுடா. ஏன் குழந்தை திடீர்னு அழறா? பசிக்குது போல இருக்குப்பா. அப்படியா? போமா போய் பால் எடுத்துட்டு வா. பால் இல்லையேப்பா. இல்லையா? சரி பரவாயில்ல, வராத விருந்தாளி வந்திருக்கிறாரு. அழாதடா அழாத. போய் கறந்த பசுபாலா வாங்கிட்டு வரேன், பாத்துக்குமா. என்ன வரைஞ்சு வச்சிருக்கிற? சிதம்பரம் இல்லம்மா, என்ன இது? நீங்க வாங்கியிருக்கிற இடத்துல நாம கட்ட போற வீட்டோட பிளான் தான் இது. அடேங்கப்பா, இம்மட்டு வேலை செய்திருக்கிற? இந்த வீட்டு மேல உனக்கு இம்மட்டு ஆசையா? அம்மா, உனக்கு இதெல்லாம் கூட வரைய தெரியுமா? இன்ஜினியர் பவானி. அம்மா, இது என்னது கட்டம் கட்டமா? 4 அக்காக்கு 4 ரூம். இது தனாக்காக்கு, சரவுக்காக்கு, லீலாக்காக்கு, விஜயாக்காக்கு. இந்த ரூம் உங்களுக்கு. இது ஆபீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹால். அப்புறம் இது வந்து என்னோட ஸ்டடிங் ரூம். இது ஃபுல்லா எனக்கு தான். இது தோட்டம். எப்படி பாருக்கு? நல்லா இருக்குது. ஆனா அந்த வீட்டு பேர் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்பா? எதுக்கா அம்மா என் பேரு? ஆசியா அம்மா பேர் எழுது, தமிழ் செல்வி இல்லம்னு எழுது. இல்லப்பா, எனக்கு உங்க பேர் தான் வைக்கணும்னு தோணுது. சொன்னா கேளு, அம்மா பேர் எழுது. இல்லப்பா, உங்க பேர் தான் வைக்கணும். சொன்னா கேட்க மாட்டேன். சரம் வந்திருக்குதுல்ல, அது கேட்போம். வா வா வா. உன் இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறேன் நீ. வா, சரம் என்ன சொல்லுப்போம்.
ஒண்ணு இல்லப்பா. பொய் சொல்லாத. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாரு, நான் உன்னை பெத்த தாப்பேன். எனக்கு தெரியாது? ஏய், ஒரு குழந்தைய தூக்கிட்டு இவ்வளவு தூரம் பஸ்ல தனியா வந்திருக்கிறிய, அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல இருக்கு. அதான் சொன்னேனேப்பா, எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். அவரோட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவன் முகத்தை பார்த்தா வேற ஏதோ காரணம் இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லு. அப்பா, ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டேன்ப்பா. ஆனா சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏய், என்னது இது? அப்பா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? என்ன வரனாலும் சொல்லு. நிர்மலாவோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, சந்தோஷ். ஆமா, அவருக்கு என்ன? அவர் அமெரிக்கால இருந்து நிர்மலாவுக்கு பணம் அனுப்பியிருக்காருப்பா. ஆமாப்பா, 2 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்காரு. நல்ல விஷயம் தானே? ஆமா, ஆனா வீட்ல அத்தையும் நிர்மலாவும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டாங்க. அந்த பணத்துக்கு நல்ல வட்டி கிடைக்கும்னு நம்ம பழனி இல்ல, அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அவர் மூலமா வட்டிக்கு விட்டுருக்காங்க. ஆமா, இது மாப்பிள்ளைக்கு தெரியாது? இல்லப்பா, அத்தை, நிர்மலா, பழனி இவங்களை தவிர மத்தவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அடப்பாவே. அப்புறம் சந்தோஷ் திடீர்னு ஊர்ல இருந்து வந்துட்டாருப்பா. பழனி கூட பணத்தை கொடுக்காம ஏமாத்த பாக்குறாரு. அத்தையும் நிர்மலாவும் நிலைமை மீறினதுக்கு அப்புறம் தான் இவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி அழுதாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அவர் கொடுத்த பணத்தை தான் பிசினஸ்ல போட்டுட்டதா சந்தோஷ் கிட்ட போய் சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த நிலைமையில அவர் சொன்னது சரிதான். இல்லப்பா, மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது சரியா இருக்கலாம். ஆனா சந்தோஷ் இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சண்டையே போட்டுட்டாரு. என் பணத்தை மத்தவங்க எப்படி தொடலான்னு சொன்னாரு. கடைசியில வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. அடப்பாவுமே, எம்முட்டு நடத்திருக்குதா? பெரிய கூத்துப்பா. சந்தோஷ் இப்ப ஒரு கெடு வச்சிருக்காரு. பணத்தை சீக்கிரமா கொடுக்கலன்னா போலீஸ் கிட்ட போயிடுவாராம். ஏமா, ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்குதேப்பா, இப்படி எல்லாம் நடக்குதே. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இவரு அவங்க அம்மா மேலயும் அவங்க தங்கச்சி மேலயும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஆனா செல்வமும் இவரும் பணத்துக்காக சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட சந்தோஷ் அனுப்பின பணத்தை பத்தி அத்தையும் நிர்மலாவும் மூச்சு கூட விடல. பாத்தீங்களா? தப்புமா, ரொம்ப தப்பு. அப்பா, இப்ப என்ன பிரச்சனைன்னா சந்தோஷ்க்கு உடனடியா பணத்தை கொடுத்தாகணும். இல்லனா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. பைத்தியக்கார மனுஷன். பல வழியில முயற்சி செஞ்சு செல்வத்தால 1 லட்சம் ரூபாய் தான் புரட்ட முடிஞ்சது. மீதி பணத்தை புரட்ட முடியல. என் அத்தை வந்து உன் நாத்தனார் வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது இல்லையா? அதனால நீ உன் அப்பா வீட்டுக்கு போய் மீதி 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஏங்கிட்டியா? ஆமா, என்னால ஒண்ணும் பண்ண முடியலப்பா. இவ்வளவு பெரிய தொகையை உங்களால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்திலேயே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அத்தை செல்வத்துக்காக பவானியை கேட்டு வந்தப்போ நீங்க மறுத்தீங்க இல்லையா? அது அத்தை ஒரு பெரிய விஷயமா வச்சிருக்காங்க. சம்மந்தியா இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு காரிய காரணத்துக்கும் உதவ மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. ஏமா, யாராவது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவாங்களா? என் அத்தை போடுவாங்கப்பா. எல்லா விதமான முடிச்சும் போடுவாங்க. நீங்க என் வீட்டுக்காரர் மேலயும் செல்வத்து மேலயும் அக்கறையா இருக்கீங்க இல்லையா? அது செல்வ விஷயத்துல பொய் ஆயிடுச்சா?
விஷயத்திலயும் நீங்க எங்களுக்கு உதவலன்னா அப்ப என் வீட்டுக்காரர் மேலயும் சம்மந்தி வீட்டு மேலயும் வச்சிருக்கிற அக்கறை பொய்யன் ஆயிடுமா? இதான் என் மாமியார் போட்ட கணக்கு. ஏமா மனுஷங்களால இப்படி கூட யோசிக்க முடியுமா? அப்பா, உங்களை மாதிரி யதார்த்தமான ஆளால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியாதுப்பா. அம்மா எனக்கு ஒண்ணு புரியல. என் மனசுல பாசம் இருக்குது, பரிவு இருக்குது. பணம் கொடுக்காதனால அதெல்லாம் பொய்யிலாயிடுமா? அப்ப பணம் இல்லாதவங்களால யார்கிட்டயும் பிரியம் காட்ட முடியாதா? அப்பா, இந்த பேச்செல்லாம் அவங்க கிட்ட எடுபடாதுப்பா. எனக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய தொகை, உங்களால புரட்ட முடியாதுன்னு. எனக்கு கேக்குறதுக்கே வாய் கூசுதுப்பா. ஆனா எனக்கு வேற வழியே தெரியலப்பா. ஏய் ஏய் சரோ, அழாத. கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொடச்சுக்க. என்னப்பா பண்ண போறீங்க? ஏதாவது பண்ணத்தானே வேணும். சந்தோஷுக்கு நிர்மலாக்காக இல்லாட்டிய மாப்பிள்ளை சம்பந்தி அம்மாவும் இந்த இக்கட்ல இருந்து விடுவிக்க ஏதாவது பண்ணித்தானே அவன. அவ்வளவு பணத்துக்கு என்னப்பா பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணுவோம், பண்ணிடுறோம். நாளைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், இப்படி எல்லாம் பேசப்படாது. அப்பாவுக்கு பொறுக்காது. தொடச்சுக்க, கண்ணை தொடச்சுக்க, கண்ணை தொடச்சுக்க. எப்படிப்பா முகத்துல ஒரு சொலிப்பு கூட இல்லாம இது எல்லாத்தையும் எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? ஏய், என் குழந்தைங்க கஷ்டத்தை பார்த்து என்னைக்கு என்னால முகத்தை சுளிக்கவே முடியாதுடா. நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம், ஆண்டவா எனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் குழந்தைங்க அத்தனை பேரோட தேவைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ண எனக்கு வலுவ கூடுறான்னு தான்மா கொடுத்துருக்குறாம்மா. இந்த பிரச்சனையும் அப்பா தீர்த்து வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா, உனக்கு இருக்குதுல்ல? சரியா போய் சுதாரிச்சுக்க. அழப்படாது, அழப்படாது. தம்பி, தம்பி. யாரு? ஐயா வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருங்க. இருக்கட்டும். இவ்வளவு காலையில வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் முக்கியமான விஷயமா தான். என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. தம்பி, உங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயம் தான். என் மனைய அந்த ஆறுமுகம் வாங்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதுதான் ஒரே அடியா முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, நான் தான் விட்டேனே. இல்லைங்க, அத விக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்ன திடீர்னு இந்த முடிவு? என்னத்த சொல்றது, இத்தனை வருஷமா புரோக்கர் வேலை பார்த்துருக்கிறேன். ஒரு மனை வாங்கிக்கணும்னு யோசனை வந்தது இல்ல, வந்தது தப்பா போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இத்தனை வருஷம் இருந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல. நமக்கு ஒரு மனை வாங்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு ஏன் தோணணும்? ஏதோ தோணிருச்சு, அதை விட்டுருங்க. கரை பண்ணி தரீங்களா? கண்டிப்பா நான் முடிச்சு தரேன். நானே கூட நேரடியா போய் அந்த பார்ட்டியை பார்த்து பேசலாம். ஆனா தொழில் தர்மத்துக்கு விரோதம்.
ஏன்னா அது உங்க பார்ட்டி. ஆமா. அதனால நீங்களே பார்த்து பேசி அனுகூலமா முடிச்சு கொடுங்க. ஆனா என் கைக்கு உடனே பணம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கங்க. என்னையா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, கவலையே படாதீங்க. கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை ரொம்ப பார்க்கலாம். நல்லது. தைரியமா போங்க. என்னைய சொல்ற? அந்த ஆளு எப்படி திடீர்னு ரேட்டு ஒத்துக்கிட்டாரு? அதான் சொல்றேன், அந்த சிதம்பரத்துக்கு பண கஷ்டம் இல்லன்னா வீடு தேடி வரமாட்டாரு. நான் என்ன சொல்றேன், இந்த கஷ்டத்தை பயன்படுத்தி அடிச்சு பேசி அடிமாட்டு ரேட்டுக்கு முடி. புரியுதா? அப்படியா சொல்ற? அது தப்பு இல்ல. அதுல என்ன தப்பு? அவர் என்ன உழைச்சி சம்பாதிச்சதா இல்ல பாட்ட முப்பாட்ட சொத்தா? கமிஷனா வந்த நல்லம் தானே, அவருக்கு அதை வித்தா லாபம் தானே. நீ சொல்றது கரெக்ட் தான். இதோ பாரு, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உனக்கு நல்ல ஐடியா வேற கொடுத்துருக்கேன். அந்த சைடுல எனக்கு கமிஷனும் கிடையாது. அதனால இதுக்கு நல்ல கமிஷனை கொடுத்துரு. கவனிச்சிடறேன். நீ மத்த ஏற்பாடுலாம் பாரு. கிளம்பிட்டா போ. ஏற்கனவே ஆறி போன சோறு, அதுல ஊத்தி இருக்கிறது மோரு. அதை ஆத்துறதுக்கு நீ மேற்கொண்டு சீரியலாக்க. ஐயோ, ஆமா, ஆப்போத்துல இருந்து உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னதான் என் மேல கோவம்? நீ நினைச்சா மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ, நினைச்சா இறக்கி வச்சுக்கோ. உன்ன மாதிரிலாம் நினைச்சு பேசுறதுக்கு எனக்கு தெரியாதுமா. அதான் நீ பேசிட்டுமே காத்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டி பரவாயில்ல, நீ இப்படி கிறுக்கச்சி ஆயிட்ட? எனக்கு கோவம் வந்தா நான் பேசக்கூடாதா? அப்படி என்ன கோவம்? இந்த வீட்ல எல்லாரும் என்ன குறை சொல்லி குத்தி காமிச்சு அப்பப்போ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் சொன்னா பரவாயில்ல, இது விஜய் கழுது கூட ஒரு மாதிரியா பேசுறா. இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனையா? இங்க பாரு, பிரச்சனை விஜய்க்கு இல்ல, உனக்கு தான். நீ தான் சண்டை கோழி மாதிரி தலையை விரிச்சு போட்டு சண்டையை கலந்து அழைச்சிக்கிட்டு இருக்க. இந்த பாருங்க, நான் சமயத்துல அப்படி இப்படி பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்க உங்களை சாப்பாட்டு விஷயத்துல ஆரம்பிச்சு பலதுக்கும் கிண்டல் பண்றதும் குத்தி காட்டுறதுமா பேசுறாங்க. எனக்கு எரிச்சல் வருமா வராதா? கேட்டுட்டு அப்படியே போக சொல்றீங்களா? அப்படியே சண்டை வேணான்னு அமைதியா விட்டுட்டா கூட மனசுல இருந்துகிட்டு சமயத்துல வாய் தவிர வெளியே வந்துருது. என்னமோ பஞ்ச பிரதேசி மாதிரி நம்மள நினைச்சா எப்படி மாமா? நாம என்ன அவ்வளவு கேவலமாவா போயிட்டோம்? நீங்க மாடு மாதிரி நல்லா உழைக்கிறீங்க, சும்மா ஒண்ணு உட்காந்து திங்கல. கோபி வீடு தேடி வந்து கூப்பிட்டதுனால தானே இப்ப இங்க வந்து வேலை பாக்குறீங்க. அதுவும் உடம்புக்கு முடியாம இருந்து கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க. என் மனசுல ஊர்த்திக்கிட்டு இருக்கு. நீங்க இங்க என்னமோ சும்மா உட்காந்து வெட்டி சொல்லி திங்கிற மாதிரியும் வேற எதுக்கும் நம்ம வக்கத்தவங்க மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ரோஷத்துல நீங்களும் நானும் எப்படின்னு இங்க இருக்கிற லூசுங்களை எல்லாம் அழகர் குலத்துக்கு வந்து விசாரிக்க சொல்லுங்க. ஆமா லூசு, இவர் இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்கியா? நம்மளை கூட்டுறது கோபி. நம்ம கணக்குல எடுத்துக்கணும்னா கோபி பேசுறத மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கணும். இவங்க பேசலாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இருக்கிறதெல்லாம் பாதி கோமாளிங்க, பாதிக்கு இருக்குங்க. உங்களை திட்டத்துல மட்டும் தெளிவா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தனித்தனியா நின்று சண்டை போடுவாங்க. இதே நம்ம கூட சண்டை போடணும்னு வச்சுக்க, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். நீ புதுசு இல்ல, உனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நான் இங்க முதல்ல வந்தப்போ எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு, வருத்தமா தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் பழகி போச்சு. இப்ப உங்களை எல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும் எனக்கு. என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, என்ன விஜய் உள்ள கூப்பிட்டு படுக்க சொல்லலன்னு உங்ககிட்ட யதார்த்தமா தானே சொன்னேன். அதை நீங்க அவகிட்ட சொல்லணுமாக்கோ? அடிவ நீ ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருப்ப. இதெல்லாம் நம்ம விஜய்கிட்ட சொல்லுவானா? நீ வாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்ப. சரி, நம்ம கையை விட்டு வந்துடுறேன். என்னடா உன் பொண்டாட்டி போனதுல இருந்து ஒரு தகவலும் இல்ல? கடைக்கு ஏதாவது போன் பண்ணி சொன்னாளா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. பண்ணலையா? ஏண்டா, இங்க நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவகிட்ட இருந்து ஏதாவது தகவல் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க. இப்படி கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தா எப்படிரா? அப்பா வீட்டுக்கு போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே இருந்துட்டாளா? சரி, அவதான் பண்ணாம இருக்கா. நீயாவது போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளேண்டா. ஆமா, முதல்ல அவ பணத்தை கேட்டு அழகர் குளம் போனது எனக்கு பிடிக்கல. நான் சொன்னதை காதல வாங்காம நீங்க தான் அவளை போனீங்க. நீங்க சொன்னீங்கிற காரணத்துக்காக என் பேச்சையும் மீறி அவ போயிருக்கா.
அப்படி இருக்கும்போது நான் ஃபோன் வேற பண்ணுவேன், நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அடேங்கப்பா, பெரிய தர்ம பிரபு மாதிரி பேசுறியாடா நீ? ஏன் உன் மாமனார் கிட்ட உன் பொண்டாட்டி காசு கேட்டு போனது அவ்வளோ பெரிய பாவ காரியமா? பாவ காரியமோ புண்ணிய காரியமோ எனக்கு பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? உன் மாமனார் என்ன வண்டி வண்டியா இது நாள் வரைக்கும் சீதனத்தை வாரி கொடுத்து இந்த வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்லாமலா இருக்கிறோம்? கட்டி கொடுத்த இத்தனை நாள்ல நாம பணம் காசுன்னு ஏதாவது கேட்டுப்போமாடா? இல்ல இதான் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிதான் வச்சிருப்போமா? அதான் இப்ப அனுப்பி வச்சிருக்கீங்களா? இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை, எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற நிலைமையில நாம இருக்கோம். அதான் அனுப்பி வச்ச. நீ என்னமோ அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்க. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி கிறுக்கு பிடிக்குது? நீ, மாப்பிள்ளை, செல்வம் 3 பேருமே எப்பவும் யாராவது ஒருத்தர் ஏன் பாட்டுக்கு எதிர்பார்த்து பாடுறதே குறிக்கோளா வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நிறைய பேசுறீங்க, ஆனா அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. மாமா கிட்ட ஏதுமா பணம்? இல்லாத இடத்துல போய் வாங்கிட்டு வானா எப்படி? எங்கேயாவது கடனை உடனே வாங்கட்டுமே, வாங்கி தரட்டுமே. ஓ மாமனாரு என்னத்தை இது நாள் வரைக்கும் செஞ்சு அழுத்துட்டாரு. இந்த முறை அவர் உனக்கு பண்ணதா இருக்கட்டுமே. எதையாவது பேசிட்டே இருங்க. எதுவும் கொண்டு வராமல இந்த ஆட்டம் ஆடுறான். மாமனார் வீட்டுல இருந்து பொண்டாட்டி வகை வகையா சீர்சனத்தோட கொண்டாந்து இறக்கிட்டான்னு வையே, பயல பிடிக்கவே முடியாது. தலைகளாதான் நடப்பான். உனக்கு என்னடா வந்துச்சு? சீர்சனத்தை தான் முக்கியம்னு ஏகப்பட்ட சீர்சனத்தையோட ஒத்தி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தல, அவளை எல்லாரும் மறந்துட்டீங்களா? ஏமா எவ்வளவு பட்டாலும் பாடம் கத்துக்கவே மாட்டேங்கிற? என்னப்பா அது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த சொத்தை பத்தியும் பேசினதில்ல. இந்த நிலம் வாங்கணும் அந்த நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டது கூட இல்ல. இருந்திருந்து ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஏன் சரோ அனாவசியமா நீ ஏன் வந்துக்கிற? இத்தனை நாள் இல்லாத ஆசை இப்ப வந்தது ஆண்டவனுக்கே சரின்னு படல, உடனே நிறுத்திட்டான், அவ்வளவுதான். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மனசுல ஒரு சின்ன ஏமாற்றம் இல்லாமையா இருக்கும்? இருக்குமா, ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு பெரிய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா? இத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு ஏக்கர் கணக்காகவும் கிரவுண்ட் கணக்காகவும் நிலமெல்லாம் கிரேம் பண்ணி கொடுத்துருக்கிறேன்ல. அப்பெல்லாம் எனக்கு தோணுமா, பெரிய குபேரனா இருந்தாலும் பரம ஏழையா இருந்தாலும் அவன் கடைசியில போய் சேரும்போது அவனுக்கு சொந்தமான நிலம் 6க்கு 2 அந்திம குழி தானே. இதுக்கு ஏண்டா இந்த நிலத்துக்கு இந்த பாடுபடுறாங்கன்னு தோணும். அவங்களுக்கு கரையம் பண்ணி கொடுக்குற உரிமையை எனக்கு யாரா கொடுத்தான்னு தோணும். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? புதுசா பேசல சரோ, இதே யோசனை எனக்கு முன்னால பல தடவை வந்திருக்குது. இப்படி எல்லாம் யோசிக்க தெரிஞ்ச எனக்கே மனமேல ஏன் ஆசை வரணும், அது அந்த ஆண்டவனுக்கே கேள்விப்பட்டிருக்குது. அதனாலதான் நிறுத்திவிட்டா. எப்பவுமே நீங்க இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் ஆண்டவனை சொல்லி சமாளிச்சிருவீங்க. ஆமாம்மா, நம்ம மாதிரி ஜீவன்கள்லாம் வேற யாரை காட்டி சமாதானப்படுறது? ஏன்பா, உங்க மனசுல துளி கூட சஞ்சலமோ வருத்தமோ கிடையாதா? இருக்குது சரோ, ஆனா நீ நினைக்கிற மாதிரி கவலை இல்ல. இது வேற மாதிரி கவலை. வேற மாதிரியா? என்னப்பா? இதுக்கு முன்ன வலிய பல பேரு இந்த நிலத்தை வாங்குறேன்னு வந்தாங்க. அப்ப நான் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த சூழ்நிலைக்காக வலிய போய் விற்க போறேன்ல, அப்ப அடிமாட்டு வேலை தான் கொடுப்பாங்க. நீ எதிர்பார்க்கிற அளவு தொகை கிடைக்காதுன்னு பயமா இருக்குது. அது ஒண்ணுதான் எனக்கு கவலை. இப்படி எல்லாமா பண்ணுவாங்கப்பா? உலகம் தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா, இந்த தொழில் அதெல்லாம் ரொம்ப சகஜமா. வாங்க தம்பி வாங்க. வணக்கங்க. இவர்தான் அந்த புரோக்கர். வணக்கங்க. என்னங்க பார்ட்டி பாத்தீங்களா? பேசுனேன், ஆனா ஒரு விஷயம். என்ன? ஒண்ணு இல்ல, அவங்களா வரப்போ வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால பார்ட்டி பணத்தை வேற இடத்துல போட்டாங்க. இப்ப என்ன மனம் வேணாங்கிறாரா? அதெல்லாம் சொல்லல, நான் முயற்சி பண்ணி பேசிட்டேன். ஆனா என்ன ஒண்ணு, பணம் தான் கொஞ்சம் கம்மி பண்றாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உலக நடப்பெல்லாம் சரியா தான் இருக்குது.
நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லை. உலக நடப்ப சொன்னேங்க. இத பாருங்க, நம்ம 2 பேர் தொழில் ஒண்ணுதான். அதனால இதெல்லாம் புரிஞ்சு கூடியதுதான். நான் என்ன பண்றதுங்க? நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பார்ட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதான் சொன்னேனுங்களே, நம்ம 2 பேரும் ஒரே தொழில தான் பண்றோம். அதனால நீங்க இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல தேவையில்லை. எல்லாம் எனக்கு புரிஞ்சாச்சு. வாங்க போய் பாப்போம். இந்தாம்மா என் சட்டை துண்டு எடு. நீங்க போய்கிட்டே இருங்க. சரி, வந்துட்டேன். எதுக்கும் கவலைப்படாதம்மா. சரிப்பா. போய் இதை எப்படி முடிச்சு பணத்தை கொண்டாந்துறேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்கிறான். ஹலோ விஜய் கார்மெண்ட்ஸ். அண்ணே நான் கோபி பேசுறேனே. ஹலோ கோபி, எப்படி இருக்க? சூரத்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பாடுலாம் ஒத்து போயிருச்சா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லண்ணே. இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆமா, அங்க நிலவரம் எப்படி இருக்கு? கம்பெனியை பத்தில நீ ஒன்னும் கவலைப்படாத, ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. அங்கே கவனமா உன் வேலையை மட்டும் பாரு. சூரத் வந்த பிறகுதானே இந்த லைன்ல நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்குங்கிறே தெரிஞ்சு. அதாவது கடல் மாதிரி இருக்குண்ணே. நம்ம மட்டும் சின்சியரா உழைச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கான்ஃபிடன்ஸை வச்சு நம்ம பெரிய லெவலுக்கு வந்துடலாம். ஓ அப்படியா? ஆமாண்ணே, சூரத் வந்ததால இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம், சில டிப்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம கார்மெண்ட்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு வச்சுங்க, பண்ற வேலையெல்லாம் பட்டு ஸ்பீடா நடக்கும். ஸ்பீடா? இங்க நான் விரட்டுல ரொம்ப ஸ்பீடா வேலை நடந்துகிட்டு இருக்கு. இங்க கம்பெனி பத்தில நீ எதுவும் கவலைப்படாத. அண்ணே, வேலையெல்லாம் ஸ்பீடா போறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக உங்க உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உடம்பு தானே முக்கியம். உடம்பு சரியில்லாத ஆளை கொண்டாந்து வச்சுட்டு நான் இங்க வந்து டெய்லி உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு. அதனால ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணாம உட்கார்ந்த இடத்துல இருந்து கார்மெண்ட்ஸ்ல எதுவும் தப்பு நடக்காத அளவுக்கு பாத்துட்டாலே போதும். அதுலயும் முக்கியமா குமாரனை எதுவும் குழப்பம் பண்ணாம பாத்துட்டாலே போதும். சரி கோபி. அண்ணே, இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, தனன் என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு பேசினாங்க. அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். அவங்க வருத்தப்படாத அளவுக்கு கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு போய் சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. அட நீ வேற கோபி, அவ எப்பவுமே இப்படித்தான். அவ பேசலாம் போய் கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்க. என்னன்னு இப்படிலாம் பேசுறீங்க? தனனி உங்க மேல அக்கறை வைக்கிற அளவுக்கு வேற யார் வைக்க முடியும்? அண்ணே, தனனி வைக்கிற அக்கறையை தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. என்ன பெரிய அக்கறை? அவ அக்கறை அப்படிதான் நடந்துக்கணும்னா 6 மாசம் வீட்லயே தான் நம்ம படுத்திருக்கணும். அவளை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கோபி? ஒண்ணு இல்லண்ணே, வந்த வேலை இன்னும் முழுசா முடியல. கொஞ்சம் பேர் தான் பாத்திருக்கேன். பேலன்ஸ் பாதி பேரை பார்க்க வேண்டியிருக்கு. அதான் எல்லா வேலையும் ஒட்டுக்கா முடிச்சிட்டு வந்தாலுமேன்னு பாக்குறேன். எப்படி நான் வர்றதுக்கு ஒரு 4 நாள் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். சரி கோபி, எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்க, எதுக்கும் அவசரப்படாத. நிம்மதியா அவன் வேலையை முடிச்சிட்டு வா, கம்பெனியை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இந்த ஒரு வார்த்தை போதுண்ணே, எனக்கு அப்படியே டானி குடிச்சு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இப்ப இல்லண்ணே, எப்பவுமே கடைசி வரைக்கும் எனக்கு பக்கபலமா இருந்தேன்னு வச்சுங்க, நம்ம 2 பேரும் பெரிய லெவல்ல முன்னேறிடுவோம். நிச்சயமா கோபி, நிச்சயமா நம்ம எல்லாம் நல்லபடியா வருவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்புறம் காலையில ஒருத்தரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். போறதுல உங்களுக்கு போன் பண்ணலாமேன்னு வந்தேன். இப்ப அவரை பாத்துட்டு போறது தான் டைம் கரெக்டா இருக்கும். கிளம்புறேண்ணே, நான் அப்புறமா போன் பண்றேன். ஓகேண்ணே, பாய். சரி கோபி, வச்சுறேன். இந்தாங்கய்யா, இதான் மனப்பத்திரம். நல்லா கவனமா படிச்சு பாத்துங்க, எல்லாம் சரியா இருக்குதான்? எல்லாம் சரியா இருக்கீங்க. நீங்க எழுதின பத்திரத்துல ஏதாவது தப்பு வருமா? கடைசியில இந்த பேர் மட்டும்தான் மிஞ்சும் போல இருக்குது. என்னையா சொல்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க, சொத்து கைமாறுறது மங்களகரமான சமாச்சாரம். அதுல யாருக்கும் எந்த மனத்தாங்கலும் இருக்கப்படாது. ஐயா, வயசுல நீங்க மூத்தவங்க, மனசுல எந்த விதமான சங்கடமும் இருக்கக்கூடாது. ஒரு சங்கடமும் இல்லைங்க, பூர்ண சம்மதத்தோட முழு மனசோட தான் இதை நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாங்கய்யா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரியா இருக்கு, இந்த பையில போட்டுக்கீங்க. நல்லது. ஒரு நிமிஷம் வரீங்களா? இது என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி சரி. ஐயா, வாங்கின பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துங்க ஐயா. அதெல்லாம் சரியா தான் இருக்குது ஐயா. ஒரு ஆபத்துக்காக தான் இந்த மனையை வைக்கிறேன். இதுக்கு முன்ன வலிய நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வாங்க வந்தவங்க எல்லாம் இதை விட அதிகமா தொகை கொடுக்க தயாரா இருந்தாங்க. அவசரப்பட்டு வித்தா அடிமாட்டு விலை தான் கிடைக்குங்கிறது என் விஷயத்திலையும் சரியா தான் இருக்குது. என் பொண்ணு சரோ பாவம் ஆபத்துன்னு வந்து கையெழுத்துனா அவளுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். பாவம்
அவ எதிர்பார்த்த தொகைக்கு 20,000 குறைச்சலா தான் கிடைச்சிருக்குது. அதான் என் மனசு கஷ்டமா இருக்கு. என்னையா இப்படி பேசுறீங்க? பத்திரத்தை முதல்ல உள்ள கொடுக்கும்போது மனநிறைவோட கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்பவும் சொல்றியா? முழு சம்மதத்தோட தான் நான் இதை கொடுக்குறேன். இதை மனையை வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் ஒழிக்க விரும்பலையா. தம்பி, உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்த்தேன். ஐயா, நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் என்ன பண்றது? முதல்ல வீராப்பன் நாம தான் இருந்தோம். நாமளா தேடி போனப்போ பாட்டி முருங்கை மரத்துல ஏறிக்குச்சு. நான் எவ்வளவு பேசி பார்த்தேன், இறங்கி வரவே இல்லை. இழுத்து புடிச்சு இந்த ரேட்டுக்கே முடிக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன நம்புங்க ஐயா. நம்புறையா? நம்புறேன். இந்தாயா படி. என்னங்க ஐயா இது? புரோக்கர் கமிஷன் ஐயா. வேணாங்க ஐயா, வச்சுங்க. உங்ககிட்ட போய் அப்படி எல்லாம் சொல்லாத. புரோக்கரா உன் தொழில நம்ம திறமையா தான் செய்திருக்கிற. அதுக்குண்டான கூலி நான் கொடுத்தா அவனும். புடியா, புடி 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 புடி. நல்ல அம்மா, என்னம்மா அன்னிக்கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு தகவலும் வரல. இத தரடி காலையில உங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். ஒருத்தன் மூஞ்சி தூக்கிட்டு போறான், இன்னொருத்தன் ஊசி குத்துற மாதிரி பேசிட்டு போறான். எனக்கு உன்ன மாதிரி கவலையா தாண்டி இருக்கு. உன் அண்ணி போனாலே ஒரு போன் பண்ணி இப்படி இப்படி நிலைமை இருக்குன்னு சொல்லக்கூடாதா? என்ன பொம்பளையா போ. இப்ப என்னம்மா பண்றது? ஒரே டென்ஷனா இருக்குமா. அண்ணி அங்க போய் சேர்ந்த உடனே நான் போன் பண்ணனே, அவங்க கண்டிப்பா பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. சரிடி, அப்படி சொன்னவ அதுக்கப்புறம் ஒரு போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டாமா? நீங்க பதட்டமா இருக்கேன்னு அவளுக்கு தெரியும்ல. சரிம்மா, இப்ப என்ன பண்றது? வேணா அன்னைக்கு இன்னொரு தடவை போன் பண்ணி பார்க்கலாமா? சரி வா, பண்ணி பாப்போம். நானே பேசுறேன். அத்தை. ஏன் சரோ, ஒரு போன் பண்ணி அங்க என்ன நிலவரம்னு சொல்ல மாட்டியா? நாங்க போன் பண்ணி தான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவை விசாரிக்கணுமா? இல்ல அத்தை, வந்த விஷயம் முடியாம எப்படி உங்களுக்கு போன் பண்றதுன்னு தான். சரி சரி, உங்க அப்பா என்ன சொல்றாரு? முடியும் முடியாதுன்னு பட்டு கதிர்ச்சா மாதிரி பதில் சொல்றாரா, இல்ல வளவளங்கிறாரா? அத்தை, ஏதோ எங்க நிலைமை அவர்கிட்ட எல்லாம் கையேந்திர மாதிரி ஆயிப்போச்சு. இதாண்டா சாக்கு. நம்ம கிட்ட வந்திருக்காங்க, அலக்கழிப்பு பண்ணுவோன்னு போக்கு காட்டிட்டு இருக்காரா? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுமா. அத்தை, அப்பா பணத்துக்காக தான் போயிருக்காரு. எப்படியும் கிடைச்சிரும். அவர் வந்த உடனே நான் கிளம்பி வந்துருவேன். நிஜமாத்தான் சொல்றியா? ஆமா அத்தை. சரி சரி, அவர் வந்ததும் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வர்ற வழிய பாரு. நீ பாட்டுக்கு அப்பா விடுன்னு சொல்லிக்கிட்டு வேர் போட்டு உக்காந்துராத. சரி அத்தை, நான் கிளம்பி வந்துடுறேன். இங்க நிர்மல் அப்பாவும் அழுதுட்டே இருக்கா. அவ படுற கஷ்டத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால சீக்கிரம் பணத்தோட வர்ற வழிய பாரு. என்ன? சரி அத்தை. சரி, வச்சிடுறேன். மெதுவா கையை இழுத்து விடு. இட்ரா செல்லம். வா. சரோ. அப்பா. பணம் கிடைச்சிருச்சுமா? அப்பா. என்னப்பா உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல? நியாயமா கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கலையம்மா. உன் தேவைக்கு 1 லட்சமாவது எதிர்பார்த்தேன். 20,000 குறைச்சு தான் கொடுத்துருக்கான். பரவாயில்லப்பா, இந்த அளவுக்காவது கிடைச்சதே அதுவே போதும். நானும் அப்படித்தாம்மா நினைச்சேன். சம்மதி அம்மாளுக்கு இவ்வளவு பெரிய தலைக்குணி வந்திருக்கும் போது இந்த அளவுக்காவது நம்மளால உதவி பண்ண முடியுதே. பரவாயில்லப்பா, இந்த பணம் போதும். எப்படியும் சந்தோஷ் வீட்டு மாப்பிள்ள தானே, மீதி பணம் அப்புறமா குடுக்கறோம்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்புறம் அப்பா, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? என்னம்மா, வந்தவர் 2 நாள் கூட இருக்கல, அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? ஆமாப்பா, அத்தை போன் பண்ணிருந்தாங்க. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நிர்மலா வேற அழுதுட்டே இருக்காளாம். பணம் கிடைச்சதும் நான் வந்துடுறேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன்ப்பா. உடனே கிளம்புறியா? அம்மா, நீ இப்ப கிளம்பினா கூட போறதுக்கு ராத்திரி ஆயிருமா? இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாவா போவேன்? நானும் வரேன். அப்பா, அப்ப நானு? அட ஆமா, இவ்வளவு மறந்துட்டுமே. இவ்வளவு எப்படி இந்த வீட்டில் தனியா விட்டு போறது? அவளும் வரட்டுமேப்பா. அதுவும் சரிதான், கிளம்பு. இல்லப்பா, நான் வரல. வராம ராத்திரி எப்படிமா தனியா இருப்ப? இல்லப்பா, நான் வரல. என்ன பவானி, வா, நாங்க தான் கூப்பிடுறோம்ல. இல்லக்கா, எனக்கு அந்த வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. அப்பா, பவானி செல்வத்தை நினைச்சுதான். புரியுது புரியுது. ஏமா, அந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல்ல? இல்லப்பா, அங்க வந்து மறுபடியும் அவங்க என்ன பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். செல்வம் அம்மா வேற அங்க இருப்பாங்க. ஆமாப்பா, பவானி சொல்றதும் சரிதான்.
அவ அங்க வந்தா அவளுக்கு சங்கடமா தான் இருக்கும். எனக்கு புரியுது பவானி. தேங்க்ஸ்க்கா. அப்ப ஒண்ணு செய்வோம், நம்ம 2 பேரும் காலையில முதல் பஸ்ல கிளம்பி போயிருவோம். உன்னை விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, நான் உடனே கிளம்பித்தான் ஆகணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இன்னைக்கு தான் போகணும்ப்பா. அப்படியா? அப்போ இவளையும் கூட்டிட்டு தான் போகணும். ஒண்ணு செய்வோமா, 3 பேரும் சேர்ந்து போவோம். நேரம் லீலா வீட்டுக்கு போய் இவளை விட்டு அங்க இருந்து உங்க வீட்டுக்கு கூட்டு போறேன். சரிப்பா, இதுவும் சரியா தான் இருக்கு. என்ன பவானி, போலாமா? சரிக்கா. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. நானும் கிளம்புறேன். மெதுவா நல்லா இருக்கீங்களா? வாமா பவானி. வரேன் மாமா. வாமா சரோ, வாங்க உள்ள வாங்க. ஏய் ரவி, யார் வந்திருக்காங்க பாரு. மாமா. அட வாங்க மாமா. வணக்கம் மாப்ள. வா பவானி. அக்கா வாங்கக்கா. உடம்பெல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. பழம் உட்காருங்க சம்பந்தி. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? ஆமா, திடீர்னு தான் ஒரு அவசர வேலை. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. என்ன மாமா விஷயம்? திடீர்னு ஒரு வேலை வந்துச்சு, வர வேண்டியதா போச்சு. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்பந்தி. அன்னைக்கு நீங்க சொன்ன புத்திமதி தான் நான் வாழ்க்கையில எதுக்கு வாழணும், என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்ட மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சம்பந்தி. இல்லைங்க, நான் என்ன செய்தேன், ஆண்டவன் விருப்பப்படி என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். அப்புறம் உங்க வியாபாரம் நல்லா போகுதா? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. சந்தோஷம். என்ன பவானி, அடுத்து காலேஜ் படிக்கிறதுக்கு மெட்ராஸ் தான் வரணுங்கிறதுக்காக வந்து போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியாக்கும்? எனக்கு பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல மாமா. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துருவேன். படிப்புனா எந்த சூழ்நிலையிலயும் வந்துருவா. படிப்புனா அவ்வளவு ஆர்வம். அப்பா லேட் ஆகுது, கிளம்பலாம். கிளம்பலாம். என்ன சம்பந்தி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்லைங்க, லேட் ஆகுது. சரவை கொண்ட வீட்டுல விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுறேன். அப்பா விட்டுட்டு எல்லாம் வர முடியாது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்க ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில இங்க வாங்கப்பா. சரி. ஏன்பா நீங்க அங்கேயே தங்க போறீங்க? ஆமா. பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்ப நாங்க வரோம். சரி சம்பந்தி. பவானி அங்க கூட்டு போக வேண்டாம். இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். சரி வரேன் மாமா. போயிட்டோம். வரேன், வாங்கப்பா. வரேன் பவானி. சரிக்கா. வரமா? வாங்கப்பா. பவானி, முகம் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரிக்கா. என்னங்க எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இல்ல, நான் மாணிக்கத்து வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அது சீரியஸா இருக்குமோ? என்னங்க சொல்றீங்க? இல்ல, இந்த நேரத்துல பவானி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. காரணம் இல்லாம வர்ற ஆளும் இல்ல. அது மட்டும் இல்லாம சரோ வீட்டுக்கோ இல்ல அங்க தங்கறதுலயோ அவருக்கு இஷ்டம் இல்ல. அந்த ராஜத்துக்காகவாவது அவர் இங்க தங்கணும் இல்ல கோபி வீட்டுல தங்கணும். ஆனா அங்க தங்குறேன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன காரணமா இருக்கும்? எனக்கு என்னமோ மேட்டர் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை பஞ்சாயத்து பண்றதுக்கோ இல்ல உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்கணும். நல்ல மனுஷன். அந்த ராஜம் ஒருத்தர் தனக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கும், வேண்டாம்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிடும். அப்பா கிட்ட யார் உதவி கேட்டாலும் அத மறுக்கவோ ஒதுக்கவோ முடியாது. அவரால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாரு. அது அவரோட குணம். அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த ராஜத்தோட ஜாதக ராசி, சொந்தக்காரங்க எல்லாம் நல்லவங்களா அமைஞ்சிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ மனசு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கும். சரோ சொல்லி இருப்பாளே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட. சொல்லாம பணமுடைய யாருக்கு தான் இல்ல. எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சுன்னா குடும்பமே கலகலத்து போயிடுது. அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் நேரங்காலம் தான் காரணம். ஏ சரோ. அப்பா. அம்மா, சரோ வந்து விவரம் எல்லாம் சொல்லிச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
நம்ம இன்னும் கையில ரொக்கமாவா இருக்குது. அங்கங்க புரட்டி எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா அந்த பணத்தை கொடுமா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. சமயத்துல உதவி பண்ணிருக்கீங்க. சொந்த பந்தம்னு இருக்கிறதே அதுக்காக தானே. நம்ம கையில பணம் இல்ல, நிறைய பணம் இருந்துச்சுன்னா எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யலாம். அப்படிதான் கொடுப்புன. சாப்பிடுறீங்களா? சரோ ஒரு நிமிஷம் இருமா, ஒலை வச்சிடறேன். இல்ல அத்தை, நாங்க லேட் ஆயிடுச்சுன்னு வர வழியிலேயே சாப்பிட்டுட்டோம். நம்ம வீடு இருக்கும்போது அது என்ன வெளியில எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, இது என்ன பழக்கம்? பரவாயில்லைங்க, நமக்குள்ள என்ன. அத்தை, அவர் சாப்பிட்டாரா? மாணிக்கமா இப்பதாம சாப்பிட்டுட்டு உள்ள போய் படுத்திருக்கா. நிர்மலா, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வச்சிருமா. அப்பா, நான் அவரை எழுப்புறேன். வேணாமா? என்னப்பா? பாவம் கலப்ப வந்து படுத்துக்கணும். இல்லப்பா, அப்புறம் ஏன் எழுப்பலன்னு காலையில கேட்பாரு. இல்லம்மா, நான் ராத்திரி இங்க தானே தங்க போறேன். காலையில பேசிக்கலாம். பாவம் தூங்கட்டு. இப்பதான் எழுந்திருச்சேன். நீ எப்ப எழுந்த? நான் அநியாயத்துக்கு வெள்ளனவே எந்திரிச்சிட்டேன் விஜய். ஏங்கா, நல்லா தூங்க வேண்டியதானே? எங்க தூக்கம் வருது? ராத்திரி எல்லாம் ஒரே புழுக்கம், நடுநடுல கொசுக்கடி வேற. நான் 4 மணிக்கே எந்திரிச்சு அங்க எங்கன்னு ஒலாத்திட்டு இருக்கேன். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலக்கா. நைட்டு உள்ள படுன்னு சொன்னது கூட இப்படிதான் சொன்னேன். ஆமா, அது இருக்கட்டும். ஏன் விஜய், நீ என்ன உள்ள படுக்க கூப்பிடலன்னு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண மாதிரி பேசினேன்னு சொன்னல, உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது? மாமாபா? மாமா எதுவும் சொல்லலக்கா, ஈஸ்வரி அனிதான் சொன்னாங்க. என்னது ஈஸ்வரியா? நீ வா. என்னக்கா? அட வாண்ணா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வீட்ல? என்னக்கா, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போற? வா. ஏ ஈஸ்வரி, நான் உன்கிட்ட வலிய வந்து ஏதாவது சொன்னேனா? நீயா தானே நான் வெளிய படுக்கிறத பத்தி வருத்தப்படுற மாதிரி ரொம்ப அக்கறையா பேசினேன். என்கிட்ட அப்படி பேசிட்டு இவகிட்ட போய் நான் என்னமோ வருத்தப்பட்டேன் அது இதுன்னு வேற மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். நானா உன்கிட்ட வந்து விஜய் என்ன உள்ள கூப்பிடலன்னு சொன்னேன். எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி சொல்ற நீ? இல்ல, அது வந்து நீ வருத்தப்படுறியோன்னு என் மனசுல ஒரு இது தோணுச்சு. அதான். உனக்கு என்ன பத்தி என்ன தோணாலும் அதை நீ விதவிதமா சொல்லி பரப்பிடுவ. அப்போ உன்னை பத்தி எனக்கு என்னென்னவோ தோணுதே, அதை எல்லாத்தையும் சொல்லவா? என்னதானோ என்னென்னவோ பேசுற. இத பாரு, இதெல்லாம் நல்லா இல்லாமா? ஏய், என்ன நல்லா இல்ல? இத பாரு, இந்த மூட்டி குடுக்கறது போட்டு குடுக்கறது இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. நானே இந்த டவுன் காரி மாதிரி எல்லாம் பாலிஷ்டா பேச மாட்டேன். கொஞ்சம் கூட குறையவே பேசுவேன். அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அட ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லு. இது தானே இல்லைங்க, என்ன வந்து மிரட்டிட்டு போறாங்க. என்னது மிரட்டுறாளா? என்னது அராஜகமா இருக்குதே? வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மிரட்டுறதா அது? வாணி, ஏமா விஜய், எங்க தானா? தானா, தானா, என்னனே? எதுக்கு நீ ஈஸ்வரியை மிரட்டின? வேற ஒண்ணும் இல்லனே, இவங்க விஜய் கிட்ட என்ன பத்தி கண்டபடி கோல் முட்டி விட்டுருக்காங்க. இல்லைங்க, நான் யதார்த்தமா ஒரு விஷயத்த சொன்னேன். நல்லதுக்கே காலம் இல்ல, என்னையே குத்தம் சொல்றாங்க. ஏமா தானா, நீயும் உன் புருஷனும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நட உன் புருஷன் என்ன மிரட்டுறான், இன்னைக்கு நீ பொண்டாட்டி மிரட்டுற. என்ன நீங்க 2 பேரும் ரவுடி தானம் பண்ற புருஷன் முன்னாடி இருக்கீங்க? நல்லா கேளுங்க, இந்த வீட்ல நிறைய பேருக்கு பயமே இல்லாம போச்சு. ஏய், நீ அழுவாத. இந்த பாருமா, இவ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அண்ணா,
எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இது சின்ன பிரச்சனை, இதுக்கு போய் சின்ன பிரச்சனையா? எதுமா சின்ன பிரச்சனை? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி மூத்த மக, அவ கண்கலங்கிறது சின்ன பிரச்சனையா? யார் வீட்டுல வந்து யார் இங்க நாட்டாம பண்றது? கொண்ட வந்த பிடாரிங்க ஊர் பிடாரி விரட்டுற மாதிரி. இப்பவே கோபிக்கு போன் பண்றேன், அவனை வரவழைச்சு 2ல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். யார்கிட்ட மோதுறாங்க? அண்ணா அண்ணா இத பெருசு பண்ணாதீங்க, அவருக்கு போன் பண்ண வேண்டாம். போமா, இந்த மாதிரி அவமானத்தை தாங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் உனக்கு கதி கட்டவன் கிடையாது. அவனை வரவழைச்சு 2ல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். போடா, உனக்கு வேணும் சாதாரணமா இருக்கலாம், நான் அப்படி இல்ல.